எங்கண்ணா நீங்க என்ன கொஞ்சம் சீயக்காய் தூள் கூட. போய் ஷாம்பு போட்டு குளிங்க. எங்க போய் தேடிட்டு இருக்க போறேன் சீயக்காவை? சனி நீர் ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு நான் ரெடியாக இருக்கேன் சீயக்காய்க்கு. வழக்கமாக ஷாம்பு போடுறேன். இன்னைக்கு சீயக்காய் போட்டால் தான் நான் குளிப்பேன். சீயக்காய் கண்ணில் பட்டா எரியும், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சீயக்காய் தூளை கொடு, அப்புறம் பார்க்கலாம். சீயக்காயோட பிறந்து வளர்ந்தவங்க நான் இங்கே. எங்களுக்கு குளிக்க தெரியாதான். இந்தாங்க சுடு தண்ணி போட்டு கரைச்சா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பார், கண்ணில் படமாக குளிச்சு காட்டுறேன். ஆச்சா குளிச்சாச்சா? ஆச்சா கண்ணுக்குள்ள போயிருச்சே. ஐயோ கண்ணெறிதே, திறக்க முடியலையே. ஆச்சு, குளிச்சாச்சு. என்ன கூலிங் கிளாஸ் போட்டு வரீங்க? சீயக்காய் தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு குளிர்ச்சி, கூலிங் கிளாஸ் போட்டால் டபுள் குளிர்ச்சி. பார்க்க கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ. ராஜபார்வை கமலஹாசன் மாதிரி. பார்த்து நடங்க, கண்ணாடி உடஞ்சு கிடக்கு. ஐயோ நல்ல வேலை சொன்னேன். ராஜபார்வை கமலஹாசன் வேறு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரியே நான் நடிக்கிறேன். அதில் மாதவி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு அதை கமலஹாசன் பிடிச்சி நடப்பானே, அது மாதிரி பண்ணி காட்டு பார்ப்போம். அப்படியா? உங்களுக்கு இது போதும். அப்படியே கண்ணாடி என் காலில் படாத மாதிரி கூப்பிட்டு போ பார்ப்போம். அப்படிதான் அப்படிதான். தாண்டிட்டேனா? தெரியலையே. சோஃபா வந்துருச்சு, வந்து உட்காருங்க. சோஃபா தெரியாதான்னு நான் சும்மா குருட மாதிரி நடிக்கிறேன். குருடன் நினச்சிடாத. தப்புச்சுண்ட சாமி. பரவாயில்லையே, சீக்கிரம் கண்ணில் படாமல் குளிச்சிட்டிங்களே. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் நல்லா குளிக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்னை மன்னிக்கணும். எதுக்கு? சீயக்காய் தூளில் நான் கொஞ்சமாக மிளகா பொடியை கலந்துட்டேன்.